என்ன தப்புங்கிறாங்க போவாங்க. கண்டிப்பா. எங்க அண்ணன் சீமான் கரெக்ட். ஆசிரியருக்கு இடம் இருக்கு, கொக்கி தோழர் இருக்கு, கண்டிப்பா இருக்கு ஆசிரியருக்கு. ஆமா, மிக்சருக்கு எனக்கு நடுவுல கை தூக்கி குடுக்குற வேலை மிக்சருக்கு கொடுத்துருவோம். உட்காந்துக்கிட்டே அந்த கை தூக்க வேண்டிய வேலைகள் நல்லா பண்றாரு. அப்ப வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க கொக்கி தோழர்? சிறப்பா இருக்கும். அதாவது சுமார் தான் கூட எனக்கு தெரிஞ்சு இப்ப டிவிக்கே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகே ஒன்னா நிற்கும். டிஎம்கே, பாமக, இந்த தமிழ்மான காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் நிற்க வாய்ப்பு இருக்கு. பிஜேபி தனியா நிற்கும். பிஜேபியோட இவர் டிடிவி இருப்பாருன்னு நினைக்கிறேன். டிடிவி பார்வேந்தருக்கு. ஓ, நீ அப்படி பாக்குறியா? கட்சி ஓட்டுலாம் காலில இந்த மாதிரி இருக்கு. டிடிவிக்கு எல்லாம் ஓட்டு மொத்தமா ஒரு வீட்டா இருக்காங்க. காலியாயிரும், அது வேற. நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னமும் அப்படிதான் தோணுது. பாப்பா, நீங்க வேற என்னென்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே. நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம். நீங்க அமைச்சரவை பாத்துட்டுமா இன்னும் புரியல நாங்க என்ன பண்ண போறோம்னு? அது தெரியல எனக்கு. வரட்டும் பாப்போம், வந்தாதானே தெரியும். கொக்கி சொல்றது மக்கள் நல பணி சொல்றாரு, என்னென்ன பண்ண போறீங்களோ அப்படின்னு. இல்ல கொக்கி தோழர், நான் சொல்றேன், நீங்க அமைச்சரவையை இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் புரியும். ஓகே, நான் பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறாங்கன்னா, அது பண்ணா எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா நல்ல காசு ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களே காங்கிரஸ்க்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. இது டூரிசமையா? இல்லைங்க, காங்கிரஸ்கார என்னென்ன கொடுத்தீங்க? ஹையர் எஜுகேஷனும் டூரிசமும் தான் கொடுத்துருக்கோம். சுற்றுலாத்துறையும் உயர்கல்வித்துறையும். சுற்றுலா ஐயோஎம்எலுக்கு மைனாரிட்டி. ஓ, சுற்றுலாத்துறையும் டூரிசம் தான் கொடுத்துருக்கு. டூரிசமும் ஹையர் எஜுகேஷன். ஆமா. ஆமாண்ணே, நீட்டை பத்தி சும்மா கேள்வி கேக்குறாங்க. கரெக்டான ஆள் அவங்க தான் பதில் சொல்லு. ஹையர் எஜுகேஷன்ல இப்ப பெருசா காசு இல்ல. ஒரு காலத்துல காசு நல்லா வந்துச்சு. அதுல ஒரு சூட்சம் இருக்கு கொக்கி தோழர். ஆளுநரை மீட் பண்ண வேண்டிய துறை ஒண்ணு இருக்குல்ல, அவங்கள டீல் பண்ணலாம்ல, கரெக்டா இருக்கும் ஆளுநருக்கும் அவங்களுக்கும். ஐஎம்எல்க்கு வந்து சிறுபான்மை நலத்துறை. ஆமா, விசிகாக்கு எஸ்சிஎஸ்டி. லும்பன் தோழர், ஐஎம்எலுக்கு சிறுபான்மை இவங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை. உங்களுக்கு நீங்க இது என்ன சொல்றது, வாங்க பண்ணுங்க, நீங்க உங்க கேட்ட துறையை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களோட கட்சியோட இதை வச்ச மாதிரி. இப்ப விசிகா கூட விட்டுறலாம், ஐஎம்எலுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இங்க இருக்க சிறுபான்மையின் கோரிக்கை எவ்வளவு இருக்கு, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இவனுங்க டிஎம்கேட ஒட்டிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன இப்ப பண்றாங்கன்னு பாக்கணும். அந்த வெல்ஃபேர் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்க வேண்டியதான். அன்பு, நீ பேசி முடியா தயவுசெய்து எஸ்கேட்ட கொஞ்சம் முடிச்சுடியா. ஊபி வந்து ஒரு போஸ்ட் போட்டுருக்கான். அன்பு இப்போ சம்சி தோழர் ஏதோ சொல்றாரு எஸ்கே, ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நீ அன்பு பேசுங்க. சம்சி தோழர் சொல்லுங்க. இல்ல ஏதோ வந்து நான் அறிவா பேசுவேன்னு வந்தானா, அணில் குஞ்சுகளோட உட்காந்து மில்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மில்க் பண்றதுன்னா என்ன? ஆமா, இப்ப நான் ஸ்பேஸ் நடத்தி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரப்போகுது, அதுல நான் உங்களுக்கு பாதி தரப்போறேன். சம்சி தோழர் கம்யூனிஸ்டம் வளர்ந்துரும்போன்றான். நாங்க வளர்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க கட்சி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர், வார்டு செயலாளர் கூட எல்லாம் வாடகை வீடு எடுத்துட்டு வேற அலுவலகம் போயிட்டு இருக்காங்க. அதை போய் பாருங்கடா. டேய், ஏன்டா உங்க கட்சியை பார்க்கவே மாட்டீங்களாடா? சரி, அப்ப கட்சி என்ன கட்சி வளர்த்தாங்க? கபில பேசிட்டாங்க. அப்ப என்ன வளர்த்துட்டு இருந்தானுங்க? அவனுக்கு ஒரு மயிலும் வளர்க்க மாட்டானுங்க. இருங்க, நான் வந்து லும்பன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். லும்பன் தோழர் ஒரு முன்னாள் ராரா, அதனால அவர்கிட்ட டிவிகேவோட வளர்ச்சி எப்படி இருக்கு? எம்ஜிஆர் மாதிரி ஆரம்பித்த ஏடிஎம்கே மாதிரி இருக்கா? சமூக நீதி இதெல்லாம் பேசுறாங்களே, அதனால டிஎம்கே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஒரு முன்னாள் ராராவா கொக்கி தோழர் எனக்கு பதில் சொல்லணும். லும்பன் தோழர், கொக்கி போர்வையில் இருக்கும் லும்பன். ஒரு ராராவா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கட்சி ஏதுவான கட்சியா இருக்கு. ஒரு ராராவுக்கு தேவை 2 கால் இருந்தா போதும். ஒண்ணு டிஎம்கேவை பிடிக்க கூடாது, கருணாநிதி குடும்பத்தை பிடிக்க கூடாது. அடுத்து 2 கால், 2 legs and anti டிஎம்கே.
That is our policy. So எனக்கு தெரிஞ்சு it's a very comfortable place to be in TVK. So all Raras are welcome to TVK. கொக்கி நீ ஆராச கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிடுன்னு பார்த்தா டிவிக்கு கூப்பிட்டு இருக்கிற. ஐயா வேணாம் நீ அவங்க டிவிக்கே பக்கமே போட்டோம். நான் வந்து இப்போ வந்து டிவிக்கே விமர்சனம் பண்ணேன், உங்களுக்கு புரியல. டிவிக்கே காரங்க நீ திட்டணும், இப்ப நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்பொழுது டிவிக்கு மெயின் செட் என்ன தெரியுமா? எல்லாரும் வாங்க ஒரு குடும்பமா வாழ்வோம், திமுக போட்டு வந்து தாக்குவோம், அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது. நான் அதான் கேட்டேன். நாங்க அந்த இதாவும் இருக்கோம், அதே நேரம் சமூக நீதி அது இது உங்ககிட்ட கொள்கை இல்ல கோட்பாடு இல்லைன்னு நான் சொன்னேன். இப்பொழுதைக்கு ராரா வந்தாலும் சேர்த்திக்குவீங்க, ராகவ லாரன்ஸ் வந்தாலும் சேர்த்திக்குவீங்கன்னு நான் சொன்னேன். நாங்க ராராவே அடிச்சு உடைச்சு தும்சம் பண்றோம். அதனாலதான் அம்மா உணவகத்தை இது பண்றோம். அவையில போய் இடையில டிவி சண்முகத்தை பார்த்தது எல்லாமே ஸ்கெட்ச் தான். எடப்பாடியே புதக்குழிக்குள்ள புதைக்கிறதா சிவி சண்முகத்துக்கு வந்து இப்ப வந்து உண்மையாலுமே ஆக்சுவலா இந்த பிளான் யார் போட்டிருந்தாலும் அது ஒரு நல்ல நகைச்சுவையான பிளான். அவனுங்களே ஆதரவு கொடுத்து அவனுங்களே மாட்டிக்கிட்டானுங்க. அவனுக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஸ்டாலின் வந்து ஏதோ மரியாதை நிமித்தமா விஜய் பார்த்தாருன்ற மாதிரி நினைச்ச முத நாள். ஆனா நல்லா தெரிஞ்சிச்சு ஸ்டாலினை விஜய் யூஸ் பண்ணிட்டா. அப்படி அதாவது விஜயோட பிளான் என்னன்னா ஏடிஎம்கே ரெண்டா பிச்சு விடுறதுதான் பிளான். அதை ரெண்டாவது வச்சுக்கிட்டு ஒரு டைலாக் வர இல்லையா? அது என்ன டைலாக் சொல்லுங்க ஐயா? ஒரு நிமிஷம் சரியா. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் த இல்ல இந்த இதுயா ஒரு விஷயத்துங்க ஐயா. நாங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஐயா, எங்களை தொட்டு கூட பாக்காதீங்க, நாங்க வேற லெவல். ஓகேவா? அவர் ஏதோ எலிவேஷன் கொடுக்க வந்த லும்பந்தோல நீங்க சொல்லுங்க. அவனுக்கு இன்னைக்கே லீவ் போடலாம், நாளைக்கு சொல்லுங்க. ஸ்டாலினை பார்த்தது வந்து எனக்கு என்னவோ மரியாதை நிமித்தமான இப்ப தோணல. அந்த ஃப்ளோர் டெஸ்டுக்கு முந்தின நாள் போயிட்டு ஏடிஎம்கே உடைச்சு விடுறது பிளானு. ஆனா அந்த பிளானுக்கு ஊர்கானக்குனாப்ல ஸ்டாலினையும் கூப்பிட்டு நக்கிட்டாங்க அப்படின்றதான் ஒரு வருத்தமான விஷயம். யூ யூஸ்ட் ஸ்டாலின் ப்ரோ, இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் ஊபி. ஸ்டாலின் இங்கிலீஷ் வருமா ஐயா? அதை விடுங்க. இல்ல கொக்கி ப்ரோ, எங்க அண்ணனை பார்த்து அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயா நல்லா பண்றான், சொல்லக்கூடாது. ஐயா உங்க அண்ணாக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றவனுக்குலாம் அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. அதாவது கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்ரூடு பொலிட்டிஷியன் அவங்களுக்கு. கருணாநிதி கூட சில நான் அதான் 100 போட்டு சொல்ல வரேன். கருணாநிதி அளவுக்கு லேண்ட்ஸ்கேப் தெரியும், ஆனா கருணாநிதி அளவுக்கு கொடுமை பண்ண மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் இன்னும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல உங்களுக்கு தெரியாது ப்ரோ, நாங்கெல்லாம் அவரை ஒரு 10-15 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்ல நான் ஏற்கனவே கோபாலபுரம் வீட்டுலதான் இருந்திருக்காரு. அவர் ஊழல் பண்ணது இல்ல. ஆமா, காசுலதான் அவர் வாழ்ந்திருக்காரு. அப்படிலாம் இல்ல. கருணாநிதிக்கு அவ்வளவு எலிவேஷன் எல்லாம் கொடுக்காது. நான் இப்போ சொல்றேன் பாருங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். கருணாநிதிக்கு அப்புறம் இந்த தமிழ் சமூகத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு எங்கெங்க என்னென்ன இருக்கு, லேண்ட்ஸ்கேப் எப்படி ஒர்க் ஆகும், மக்கள் மனநிலை என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரே ஆளு விஜய் தான் சொல்லுவேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன். கடைசியா முடிச்சுக்கிறேன். இந்த எஸ்கே மட்டும் இறக்கி விட்டுறான், எனக்கு கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்ல முரளி, இல்ல அதையும் முடிச்சுக்கிறேன். கருணாநிதி மாதிரி அத கெட்ட புத்தியா யூஸ் பண்ணாம நல்ல புத்தியா அண்ணன் யூஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். சரி ரைட்டு. உங்களுக்கு 1 இயர்ஸ் தான் வச்சு டீல் பண்ணணும்னு வாழ்க்கையில எழுதி இருக்கு அபிஷியலா. சரி, என்ன போறீங்க? நாங்க அதுக்கு திருச்சி கிழக்குல யார் நிக்க போறா அதுக்கு சொல்லுங்க. யாராவது திருமாவளவன் நினைக்கிறேன். திருமாவளவன் நம்ம அண்ணனை தெரிஞ்ச பிறகு நீங்க இவ்வளவு தைரியமா சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு முரளி ப்ரோ. ஆமா கரெக்ட். திடீர்னு அவர் ஏதாவது மாத்திடுவாரு.
ஆமா அவர் திடீர்னு மாத்திருவாரு. நாங்க ஒண்ணு நினைப்போம், அவர் ஒண்ணு பண்ணிடுவாரு. இல்ல ஏன் நான் சான்ஸ் லோன்னு சொல்றேன்னா, திருமாவளவன் நின்னாருன்னா எம்பி எலெக்ஷனுக்கும் ஒரு பை எலெக்ஷன் போடணும். ஸோ வந்து கண்டினியூஸா பை எலெக்ஷன் வந்து தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதாவது இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது இதுல எல்லாத்துலயும் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரி அதை விடுங்க. ஐயோ இப்ப இன்னொன்னு ஸ்டாலின் எனக்கு முதல்ல வெறுத்ததே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதியா. கருணாநிதி கால் தூசி கூட வர மாட்டான் ஸ்டாலின். சரியா? அவரோட அரசியல் பின்புலத்துக்கு அப்படி போடா வாடான்னு திட்டுறீங்க, அவர் பாவம். இல்லங்க கருணாநிதியோட கால் தூசி கூட வர மாட்டாங்க உண்மையிலே ஸ்டாலின். அவரோட அரசியல் சாணக்கியத்தனத்துக்கும் அவரோட அரசியல் ராஜதந்திரத்துக்கும் கொஞ்சம் கூட வந்து பதவி பொருத்தம் இல்லாத ஸ்டாலின் வந்து மோர் டேஞ்சரஸ். அதை நினைக்கும் போது ரொம்ப அது வந்து சாணக்கியத்தனம் கிடையாதுன்னா, அது கருணாநிதி தனம். இந்த ஊர்ல கருணாநிதி ஒழிஞ்சாலும் கருணாநிதி தனம் ஓங்கி ஒழிக்கும். இங்கே பாருங்க, ஆக்சுவலா இல்ல ஒரு வகையில நீங்க எனக்கு அந்த காலத்துல வந்து எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காதுன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? அது வேற பிரச்சனை. அதாவது அந்த இடத்துல தோத்தாலும் அடுத்த நிமிஷம் கம்பீரமா வந்து பிரஸ் மீட் பண்றது கலைஞர். ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய எலிவேஷன் தேவையில்லை. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்பா, பாருங்க நீங்க கலைஞர் கருணாநிதியோ இங்க பாருங்க கலைஞர் கருணாநிதி இருங்க. சிஎம்ராஜ் சீனிவாசன் பேசுங்க. சீனிவாசன் பேசுங்க. அப்பயும் முடிச்சிருக்காரு அவரை பேசுங்க சீனிவாசன். ரொம்ப நேரமா கை தூக்கி பேசுங்க. தெரியலையா? நாம் தமிழர் கேட்கணும். ஆமா ப்ரோ, அவங்களுக்கு காங்கிரஸ்ல எதிர்ப்பு அதை வச்சு வேணா ப்ளே பண்ணலாம். நாம் தமிழர் போட்ட ஓட்டை இன்னும் என்னவே இல்லைங்க, அதை எடுத்து வச்சிருக்கோம் ஓரமா. இப்ப ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்கப்பா. கருணாநிதிக்கு எலிவேஷன் கொடுக்க நினைக்காதீங்கப்பா. இல்ல சிஎம்ராஜ், பின்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. வந்த மேல ஏறி வந்தானே பேசணும் என்ன அர்த்தம்? இல்ல அப்படி கிடையாது. நான் முன்னாடில இருந்து ஏற்கனவே கொடுத்த எலிவேஷனுக்கு நான் ஒரு பதில் சொல்ற கேளுங்க. இருங்க. 1986 நினைக்கிறேன், கரெக்டான ஞாபகம் இல்ல. 86 இருக்க வாய்ப்பு இருக்கு. இவரு 86க்கு முன்னாடிதான் இவரு எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவுக்கு போய் அட்மிட் ஆயிட்டாரு. அப்ப கருணாநிதி நீங்க சொல்ல வரது புரியுது எனக்கு. எலெக்ஷன் கேம்பெயின்ல எம்ஜிஆர் வர வரைக்கும் நான் ஆட்சி பண்ணிக்கிறேன், எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட ஆட்சி. இங்க பாருங்க அதெல்லாம் நீங்க 1000 குற்றம் சொன்னாலும் கருணாநிதியை வந்து பெரிய பெரிய குற்றவாளி நான் இறங்கி விட்டுருவேன் பாத்துக்க. தனியா கொண்டு போயிட்டு இருக்காரு தலைப்பு. இரியா சொல்லி முடிக்கிறேன். இறக்கி விட்டுறாத முரளி, சொல்றது கேளு. அதான் சொல்றது கேளு. கருணாநிதி அதெல்லாம் கேட்க முடியாது. கருணாநிதி பெருமையெல்லாம் கொஞ்சம் கேட்க முடியாது. அவன் ஒரு விடுங்க ப்ரோ, இது பார்த்தா சொன்னேனே, இது அப்படியே வேற மாதிரி போயிடும். கேட்க மாட்டேன். சொல்ல வர அவர் வந்து தோத்த உடனே பிரஸ் மீட் கொடுப்பாரு, பத்திரிகை சந்திப்பாரு, முரசொலியில எழுதுவாரு. அவர் கடைசியா மிஸ்யூஸ் பண்ணப்பட்டாரு. கருணாநிதியே கடைசி காலகட்டத்துல மிஸ்யூஸ் பண்ணப்பட்டாரு. அவர் சொல்படி கேட்கல, யாரும் நடக்கல. அவரை ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு இந்த மாதிரி கேவலம் படுத்திட்டாங்க. அதான் உண்மை. ஒரு நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். தேங்க்யூ. அதாவது ஸ்டாலின் சீரியஸா சொல்ல போனா டீசன்ட் ஃபெல்லோ. நிறைய விஷயங்கள் உங்க அரசியல் அப்படி மட்டும் சொல்லாது. ஸ்டாலினை மட்டும் சொல்லாது ப்ளீஸ். என்ன சொன்னா எனக்கு சொல்லாதயா. ஸ்டாலின் டீசன்ட் சொல்லாத. இல்லைங்க சீரியஸா ஸ்டாலின் மச் டீசன்ட். ஏன்னா கருணாநிதியுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. போடா கருணாநிதிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா யாராவது போல ஸ்டாலின் திட்டுறாங்களா? கிடையாது. அப்ப அதோட வரலாறு ஏன்னா அவ்வளவு அதாய நடிப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டாலினை பத்தி ஒரு நிமிஷம் தோழர், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. உண்மையாலுமே கருணாநிதி வந்து நல்லா எழுதுவாரு, தோல்வி அடைஞ்சோடனே பேசுவாரு, கட்சி அணிகளை உற்சாகப்படுத்துவாரு, இதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு அது மட்டும் தான் தெரியும். எம்ஜிஆர் பேசவும் மாட்டாரு, எழுதவும் மாட்டாரு, ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. யார் அரசியல்வாதி? எம்ஜிஆர் கொலாயடியில உருண்டு கோயில் வாசல். அதாவது உங்க அண்ணனையால நீங்க சுத்தி பேசினாலும் 2 வாரத்துல திருக்குறள் சைஸ்ல முடிச்சிட்டாப்ல. இல்ல அதான் சொல்றேன், பிரச்சாரத்துக்கு வரல. அவரெல்லாம் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி ஆட்சி பிடிச்சவரியா? இல்ல சம்சன், நீங்க சொல்றத அப்படியே இது பண்ணி ஊப்பிங்க போய் இது பண்ணுவாங்க. இதுதான் பாருங்க தோழர்களே, உலகத்தால் வாழ்ந்தோம் பிரபுகளே.
அப்படின்னு கலைஞர் நம்மளுக்கு இதாங்க கெட்ட பேரு, ஐயா நம்ம எல்லாம் நல்லா வேலை வைப்போம் ஆனா இவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு கருணாநிதிக்கு எலிவேஷன் தான் கொடுப்பாங்க. அது எதுக்கு கருணாநிதியுடைய ஆரம்ப கால எழுத்துக்கள் பேச்சுக்கள் மட்டும் இல்ல, கடைசி காலம் வரைக்கும் அந்த எழுதுனது பேசுனதெல்லாம் அவருக்கு ஈக்குவலண்டா ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருச்சு தோழர்களே, கருணாநிதி உங்களை படிக்க வச்சா அப்படி கருணாநிதியா ஸ்பேஸ் போட்டுக்கு வந்து திட்டுற அளவுக்கு ஆயிட்டீங்க நீங்களா. இருங்க. கருணாநிதிக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆள்னா நம்ம சாட்டை துரைமுருகன் தான். அவ்வளவு கவுச்சியா பேசுறதுக்கு யோ ரொம்ப அசிங்கப்படுத்தாதியா கருணாநிதிய. யோ கருணாநிதிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கியா? உடன்பிறப்பு நீங்க பாசத்தெல்லாம் தூக்கி போட்டு சாட்டையோட வாங்க. கம்பேர் பண்ணி இங்க அதுதான் பாருங்க, ஒரு நிமிஷம் அசிங்கப்படுத்தாதீங்க. சிவராஜனை இருங்க. உடன்பிறப்பு பாசத்தெல்லாம் தூக்கி எங்கேயா போட்டு வாங்க, அவர் பேசட்டு விடுங்க சாட்டை தயவு செய்து. துரைமுருகன் அவர் தானே ஆமா ஜெயலலிதா அம்மையார திருமதின்னு சொல்லிட்டு எழுதுனாப்ல. ஆமா அப்ப ஆமா வந்து ஒரு சாட்டை திமுகவின் சாட்டை துரைமுருகனாக இருந்தார். எப்படி அண்ணாதுரை இருந்தாரோ அது மாதிரி தப்பா அண்ணன் சீமான் சொல்லாதீங்க இருக்காரு. கொக்கி, தப்பா சொல்லாதீங்க. திமுகவின் சாட்டை துறைமுருகன் கிடையாது, திமுகவே சாட்டை துறைமுருகனா தான் இருந்துச்சு. ஏதோ இப்பதான் மாறி இருக்காங்க. நண்பா, ஸ்டாலின் வந்து ஒரு ஃபாத்திமா பாபுன்ற ஒரு ஆங்கர் நியூஸ் ரீடர் என்ன பண்ணாரு அவரோட அதிகாரத்துல? அவரோட ஏங்க, வரலாறு இதெல்லாம் எல்லாம் ஒரு பேசுறாங்க. அப்புறம் ப்ரோ இருக்கு. ரொம்ப தேவையில்லாம எங்கெங்கயோ எழுதிட்டு போறீங்க ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப நம்ம விட்டுருங்க. conspiracy theories. ஐயா அதுக்குதான் சொல்றேன், நீங்க வந்து இங்க கிரேடர் இன்டிவியூகாலிட்டி எல்லாம் அந்த லீடர்ஸை வச்சு பண்ணாதீங்க, அவங்க எல்லாருமே கேவலம் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். நீங்க கருணாநிதி பெஸ்டா ஸ்டாலின் பெஸ்டா அப்படின்னு பண்ணாதீங்க. ஸ்டாலினோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் லோக்கல்ல ஒவ்வொரு தொகுதியில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நீங்க இங்க இருக்கிற வச்சு வெளிப்படையாக தெரியாது ஸ்டாலின் டீசன்ட் கைன்னு சொல்றீங்க குக்கி. ஆனா சில விஷயங்கள்லாம் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் எவ்வளவு ஒஸ்ட்ங்கிறது தெரியும். அந்த ஐயோ ஸ்டாலினும் ஒஸ்ட் தான், கருணாநிதியும் ஒஸ்ட் தான். நம்ம இங்க வந்து நீங்க பேசிக்கலாம், வந்தரங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், கிழிஞ்சிடும். அவ்வளோ கேவலமான எத்தனை குடும்பத்தை கருவறுத்த அந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டாலின் பண்ணிருக்காப்ல. அதனால நம்ம சரி, அதுல எனக்கு என்னன்னா இவங்க தான் 11 best நாளுக்கு இந்த அளவுக்கு பொங்க வைக்கிறானுங்களே, பொங்கலுக்கு என்ன பண்ணுவானுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கஷ்டம் தான் அவனுக்கு நிலைமை கஷ்டம் தான். அது என்ன பொங்கல் புரியுது எனக்கு. இல்ல அதாவது எனக்கு வந்து கருணாநிதியே இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு உடன்பாடு இல்ல, பரவாயில்லன்னு தான் பேசுங்க. அது காரணம் இருக்கியா? அது காரணம் இருக்கு. கலைஞர் கருணாநிதி இங்க யாருமே கேவலமா பேசல, ஒரு ஒப்பீடு செஞ்சாங்க அவ்வளவுதான். இல்ல அதாவது ஸ்டாலின் இங்க பாருங்க, அதாவது நீங்க இப்ப இன்னைக்கு பாத்தீங்களே சீனு, பல வந்து அது பலதரப்பட்ட மக்களை உழைத்து விட்டதுல கலைஞருக்கு ஒரு பங்கு இருக்குங்க. அது மட்டும் சரி சீமராஜனே, நீங்க ஒரு எமோஷனா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒரு 10 நிமிஷம் சமத்துவபுரம்லாம் யாரும் யோசிக்க முடியாது. இல்ல அதெல்லாம் அப்படியே சொல்லி இந்த காலகாலத்துல சொல்லி என்னை அப்படியே உட்கார வச்சு ஒண்ணு இல்லாம ஆக்குவாங்க. சரி உங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்ல உங்களை விட நிறைய பேசுவேன் நான். இங்க பாருங்க, உங்களை விட நிறைய முட்டு கொடுப்பேன். வேணாம் விடுங்க போதும். முரளி, கருணாநிதி அடிவாங்க இவருதான் நினைக்கிறேன். அந்த வந்து கருணாநிதி எடுத்துட்டு நம்ம எனக்கு ஒரு ஆசை இருக்கியா டோல்டு, ஒரு நாள் நீ ஸ்பேஸ் போடியா, முன்னாள் உப்பிகளும் இந்நாள் உப்பிகளும் நல்லா இருக்கும். நாளைக்கு இங்க பாரு, நான் இப்ப வண்டியா திட்டுவேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சிஎம் ராஜன் பொங்குறது என்னாலே தாங்க முடியல. அவர் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பேசுறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் எமோஷனல் அவர்தான். ஐயோ இல்லையா, ஏன்னா அதாவது ஸ்டாலினை திமுக அழிச்சதுல ஸ்டாலினோட பங்கு அதிகம்யா, அதனாலதான் சொல்றேன். அது கலைஞர் இருந்த காலத்துல எந்த அளவுக்கு நான் தேவையில்ல. நான் ஒரு காலத்துல ஏடிஎம்கே காரணமா இருந்தேன், எனக்கு ஜெயலலிதா எல்லாம் முடியும். ஆனா அந்த அம்மாவை நானே திட்டுவேன். இந்த அளவுக்கு இதெல்லாம் இது மாட்டேன். அது திட்டிட்டு போங்க, அது ஒண்ணும் அது திட்டிட்டு போங்க. எனக்கு வந்து ஏடிஎம் உண்மையில சொல்ல போனா எனக்கு ஏடிஎம்கே எந்த காலத்துலயும் பிடிச்சது கிடையாது. அது ஆனா கலைஞர் சீமராஜ் எங்க அண்ணன் தப்புனால எங்க அண்ணனையும் திட்டுவோம், சரியா? யாரு தப்புனாலும் திட்டுவோம். ஐயா ஆனா உண்மையிலே நடக்கும்போது மிஸ்டேக்குங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல இருங்க ஒரே நிமிஷம். கவர்மெண்ட் நீங்க ஒரு சின்ன கம்பெனி நடத்தினாலே அதை மேனேஜ் பண்ற மேனேஜ்மெண்ட்லயே சின்ன எரர் வந்துட்டு தான் இருக்கும். எரர் அப்படி கவர்னன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே தவறுகள் என்பது நடக்கத்தான் செய்யும். தவறே நடக்காத ஒரு கவர்மெண்ட்டை யாராலையுமே கொடுக்க முடியாது, சரிங்களா? ஆனா அந்த தவறு நடந்த போது அதை எப்படி டீல் பண்றோம், அது அந்த அரசு எப்படி டீல் பண்ணுதுங்கிறதுல தான் ஒரு லீடர்ஷிப்போடைய மெச்சூரிட்டியும் ஒரு லீடர்ஷிப்பின் மீதான நம்பகத்தன்மை உருவாகுமே தவிர, தவறு நடந்துருச்சுங்கிறதுக்காக தவறை சொன்னவனையே அதை தவறுக்கு காரணமா மாத்தி அவனை காலி பண்ணி முடிச்சு விட்டுட்டு இல்லை நாங்கள் ரொம்ப தூயவர்களா இருக்கோம் அப்படின்னு காட்டுறது தான் வந்து அயோக்கியத்தனம். அப்படி பண்ணாம எஸ் இட்ஸ் ஹேப்பன், தப்பு தான், நாங்கள் அதை சரி செஞ்சுக்கிறோம். அது வந்து நீங்க ஜெயலலிதா கிட்ட அந்த கேரக்டர் இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா,
நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டணி வச்சதுல அத சொன்ன ஒரே முழுசா கட்சி அத அவங்க தான். முழுசா நம்புறவ முட்டாள்பா. அப்ப அந்த ஜெயலலிதா அந்த வார்த்தையை சொன்னதை முழுசா நம்புறவ முட்டாள். சிஎம் அவ்வளவுதான் ராஜனே சொல்றேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன். சரி சரி சரி. இல்ல இல்ல ஜெயலலிதாவோட அந்த வார்த்தையை முழுசா நம்ப இல்ல கீழே கூடாதுப்பா. போயிட்டு ஒரு 5 நிமிஷம் எழுதி வாங்க தண்ணி ஐயோ, குடிச்சு. இல்ல அந்த அம்மா வந்து தப்புன்னு தானே சொல்லிச்சு. உங்களை மாதிரி மினிமம் கேரண்டி பாலிசி மயிறு பாலிசின்னு வச்சு 25 வருஷம் உருட்டிட்டு இருக்கல. ஐயோ ஆனா அந்த ஒரு 5 ஐயோ, பாயிண்ட் ஆனா 25 இல்ல வருஷமா நவீன பேசுறாங்க. இங்க பாரு இங்க பாரு எனக்கு பிரச்சனையே இப்ப இது நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள நம்ம புரியல எனக்கு. நம்ம அவங்க ஆமா 2 பேருக்கு புரியுது. சோதமா இல்ல டிஎம்கே அவங்க ஏடிஎம்கேவா போயிருது. வேண்டாம். போய்கிட்டு இருக்கு. இல்ல முரளி கரெக்டா தான் போகுது. எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா தான் போகுது. விடு கரெக்டா தான் போகுது. எல்லாருக்கும் அரசியல் வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறு முக்கியம் தெரியுமா? அதான் ஓகே. அண்ணே நான் உடன்பிறப்பாவே சொல்றேன். நான் யோசிச்சு பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். அதிமுக விட திமுக தான் கேவலமான கட்சி. நானே சொல்றேன். சீரியஸா சொல்றேன். அதிமுக விட திமுகவா? ஆமா. இல்ல 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 முரளி ப்ரோ நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அதிமுக தான் முரளி நீங்க புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அத நான் உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் நான் சொல்றேன். நீ எதுக்கு கூடால கூட வர்ற? எனக்கு இப்ப நான் எனக்கு இருக்க புரிதலுக்கு சொல்றேன். அவங்க எல்லாச்சும் வந்து நான் மோசமானவன்னு சொல்லிடுவானுங்க வெளியில. இவனுக்கு நான் நல்லவேன்னு முதுகுல குத்தான மாதிரி. இவனை விட அயோக்கியா உலகத்துல எவனும் கிடையாது. சொல்றேன். முரளி ப்ரோ தப்பா நினைக்காதீங்க. உள்வாங்கிக்கோ. என் பாயிண்ட உள்வாங்கிக்கோ. நான் செஞ்சது நலத்திட்டங்கள் அதை வச்செல்லாம் நான் சொல்லவே இல்லை. இவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு இவன் முதுகுல குத்தும் போது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த நாய் நான் யோக்கியம் எங்களை மாதிரி உலகத்துல எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல குத்துறான் பாரு. இவன் தான் இருக்கிறதுலே டேஞ்சர். அப்படிதான் நான் சொல்றேன். திட்டங்கள்ல சொல்லல. ஓகே 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 ஓகே. இல்ல எனக்கு என்ன டவுட்னா வன்னியரசு வந்து நான் தப்பா நினைச்சுக்காதீங்க கேஸ்ட்னு சொல்லிட்டு பேசுறேன்னு. அவர் வந்து வேற கேஸ்ட் ஆனா விசிகால இருக்காருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரும் தலிதா ப்ரோ? ஆமா ஆமா. இந்த வெப்சைட் பாத்தீங்களா? வன்னி அரசுன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை நினைச்சிட்டாங்க பாவம். எல்லாரும் காலையில பாத்துக்கோ. எங்க பசங்களுக்கு எங்க கட்சியில இருக்கவன் ஜாதின்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்த கட்சியில இருக்கவங்க ஜாதின்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா காலையில இருந்து டெஸ்ட் எடுத்துக்கிருக்கானுங்க. நீ பேருக்கு பின்னாடி இனிமேல் டிகிரி போடாம காஸ்ட போட சொல்லுங்க. நீங்க ஒரு ஒரே நிமிஷம் பண்ணா பேசுறதெல்லாம் எடுத்துட்டு நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் இப்படி சொல்றீங்க வந்துடாதீங்க தோழர்களே. காலைல ஒருத்தன் உங்களுக்கு ரெக்கார்டு போட்டார்ல அதே மாதிரி ரெக்கார்டு இறக்க வாங்கிருங்க. வெயிட் பண்ணுங்க. அதுவும் நான் பேசுனதை இறக்கிருக்கான்ல விஸ்வகர்மா கண்டக்ட. நீ பேசுறது இல்ல ராகுல, வேற நீ எதுக்குடா இப்ப ஊபி ஸ்பேஸ்ல போய் தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க ராகுல? இல்ல சம்சீர் தோழர் நீங்க எது பேசினாலும் பார்த்துதான் பேசணும். அப்புறம் ரெக்கார்டு பண்ணி இந்த தற்கொலை போய் செய்யமா பாத்துட்டு வந்திருக்கேன்னு போடுவானுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல ப்ரோ காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம் வரல. இவங்களை 2 திட்டுனா அந்த ப்ரெஷர் ஏறி வரும்னு சொல்லிட்டு பேசினேன். கடைசியில கொஞ்சம் மொக்க வாங்கிட்டேன். அவ்வளவுதான். என்னடா பேச்சு பேசுறது? அவன் ஊபி ஸ்பேஸுக்கு போய் இப்ப 2-3 நாளா அங்க போய் இல்ல இவனுக்கு அதிகார திமிர் வந்துச்சு போல. அன்பு ஜெயிச்சுட்டோம் கூட்டணியாச்சு அமைச்சர். இவன் ஏற்கனவே ஒரு ராராதான்டா. அதான் அப்படி ராகுல் எப்படி தெரியுமா? இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோமா உன்னை அடுத்த எலெக்ஷன்ல தோத்துருவோம் பயத்துல பேசக்கூடிய ஒரு ஆளு. இல்ல ராகுல் இப்ப 2031 போயிட்டா தெரியுமா? அடுத்தது என்ன நடக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல ப்ரோ அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. என்னன்னா ஓகே இப்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எல்லாருமே இருக்கிறாங்க. அரசியல் தெரிஞ்சுக்கலாம். பேசுனது ஒத்துருக்கியா? பயத்துலதான் வாழ்ற. ஏமா தரணின்னு ஒரு திருந்தாலும் எங்கே அவன்? அன்பு கேக்குதா? கேக்குது பாசித்து காலையில இருந்து வர்ற போற பேசவே மாட்டேங்கிறியா? மைக்க தோற என்னாச்சு? முதலாளி போட்டு இது பண்றாங்களா? புரியல. ஏன் பாசித்து உங்க முதலாளி திமுக உடைய இருந்துக்கலாம்னு சொல்லிட்டாப்லையா? எங்க முதலாளி திமுக அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க வேற
ஏங்க அவர் காலையில இருந்து வர்றீங்க போறீங்க. அது என்னாச்சுன்னா போன் வந்துகிட்டே இருந்தது காலையில இருந்து. வந்து பேசுவான்னு எடுக்கிற யாராச்சும் போன் பண்றாங்க. நான் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து திருப்பி வரேன். திருப்பி மேல ஏறி சரி பைக் எடுத்து பேசலான்னு திருப்பி இன்னொரு போன் வருது. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து இல்ல பாசித்த நான் ஒரு டைம் மைக்கே குடுக்கல உங்களுக்கு. என்னடா வந்துட்டு போறாரு பக்கா இருக்கும் போது குடுக்கவே இல்லை ஒரு டைம். இல்ல இதுதான் கால இருந்து ஒரே போனு. அதுதான் வேற எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அன்பு. நான் ப்ளூடூத்ல மாத்தி ஸ்பேஸ் கேட்டிருப்பேன். டப்புனே கால் வந்து கட் ஆனதையும் ப்ளூடூத்ல இருந்து லவுட் ஸ்பீக்கர்ல கேட்க ஆரம்பிச்சது நீங்க பேசுறதெல்லாம். அது எல்லாருக்கும் இருக்கு. தூக்கி வெளில போட்டு சேமா சொல்லுங்க. சேமா சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கு. பெரிய அரசியல் இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. ஒரு நிமிஷம் சேமாடையோ கர்நாடகா ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. சிஎம் ஏதோ சொல்ல வர இருங்க. இருப்பா ஒரு